உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வரான். இதன் மூலயமா அவனுடைய உருவ வழிபாடு, நடை உடை பழக்க வழக்கம், சடங்கு முறைகள், ஏன் உணவு பழக்க வழக்கம் வரைக்குமே ஒவ்வொரு மதத்துல இருந்து அவன் மாறுபட்டு தான் காணப்படுறான். பட் என்னதான் இந்த மாதிரியான வேறுபாடுகள்லாம் இருந்தாலும் அவன் கடைசியா வந்து நிக்கிற ஒரு இடம்னா அது கடவுள் தான். உலகத்துல இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்த கடவுளை நம்புறாங்க. அவனுடைய உருவ வழிபாடு, மத வழிபாடு வேறு வேறா இருந்தாலும் கூட இந்த கடவுள் அப்படின்ற விஷயத்தை இந்த மனிதன் முழுவதுமா நம்புறான். என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள்னா அது இயற்கையும் கர்மாவும் தான். அந்த இயற்கைக்கும் கர்மாவுக்கும் நம்ம என்ன செய்யறோமோ அதே தான் நமக்கு ரிட்டர்னா வந்து சேரும் அப்படிங்கிறத நான் முழுவதுமா முதன்மையா நம்புறேன். இப்படி மனிதன் வெவ்வேறு மதங்கள்ல வெவ்வேறு கடவுளை வழிபட்டுக்கிட்டு வந்தாலும் இந்த சாத்தான பத்தின பேச்சுக்களையும் பேய்களை பத்தின பேச்சுக்களையும் அப்பப்போ அவனுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அது சம்பந்தமான எந்த ஒரு உருவத்தையோ எந்த ஒரு சிலைகளையுமே மனிதன் உருவாக்கவே இல்லை. அதுக்கு காரணம் அந்த சைத்தானை இந்த மனிதன் தான். இந்த மனிதனுக்கு தான் ஈவு இரக்கமே இல்லாம அவனுடைய சுயநலத்துக்காக எவன் தாலியை வேணாலும் இருக்கலான்னு ஒரு ஈவு இரக்கமற்ற ஒரு ஜீவன்னா அது ஒரு சில மனித பிறவிகள் தான். சக மனிதனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே அவன் பாதுகாப்பு கிடையாதுன்னு தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த மனிதன் சைத்தானை விடவும் மோசமானவன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம். சரியா 23 வருடத்திற்கு முன்னாடி ஜனவரி 18, 2012 டெல்லியில வழக்கம் போல ஒரு குளிரோட தான் அன்றைய நாளும் அந்த நாள் விடிய ஆரம்பிச்சது. வழக்கமா வாக்கிங் போகக்கூடியவங்க, சைக்கிள் போகக்கூடியவங்க எல்லாரும் வீட்டுல இருந்து மெல்லமா ரோடுகளுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அது கூட வாகனங்களுடைய எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சது. அந்த நாளே பனிமூட்டத்தோட மந்தமா இருக்கிற நேரத்துல சூரியனுடைய கதிர்களும் அந்த பனிமூட்டத்துக்குள்ள ஊடுருவ பார்த்து தரையை தொடுவதற்கு தவிச்சு கொண்டிருந்த சமயம்னு கூட சொல்லலாம். இந்த சமயத்துல தான் டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு சரியா 7 மணிக்கெல்லாம் ஒரு ஆட்டோ வேகமா வந்து எமர்ஜென்சி வார்டு முன்னாடி பிரேக் அடிச்சு நிக்குது. அந்த ஆட்டோல இருந்து இறங்கின ஒரு பொண்ணு கை குழந்தையோட வேகமா எமர்ஜென்சி வார்டுக்குள்ள நுழைஞ்சு குழந்தைய நர்ஸ் கிட்ட கொடுத்து, சீக்கிரமா இந்த குழந்தைக்கு என்னன்னு பாருங்க, ரொம்ப காயமா இருக்கு, சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி பதட்டத்தோடையும் பயத்தோடையும் சொல்லி இருந்திருக்கா. பட் அந்த குழந்தைய பார்த்த நர்ஸுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிச்சிட்டு உடனடியா தங்களுடைய டாக்டரை கூப்பிட்டு இந்த குழந்தைய பார்க்க சொல்றாங்க. அது ஒரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால அந்த சிட்டிலேயே பெரிய ஹாஸ்பிட்டல்ங்கிறதுனாலையும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஏதாவது ஒரு கேஸ் அந்த இடத்துல அட்மிட் ஆகிட்டு தான் இருக்கும். அடிதடி கேஸ், ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு ரத்த காயத்தோடையும் பரபரப்பான சூழலோட இருக்கிற ஒரு இடம் தான் அந்த எமர்ஜென்சி வார்டு. அப்படிப்பட்ட அந்த எமர்ஜென்சி வார்டுக்கு இந்த குழந்தை வந்ததுக்கு பிறகு மருத்துவர்கள் அந்த குழந்தைய பார்த்ததுக்கு பிறகு கண்டிப்பா இந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த குழந்தை மேல இருந்த காயத்தை வச்சு டாக்டர் உறுதிப்படுத்துறாங்க. உடனடியா அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்த அம்மா கிட்ட இந்த குழந்தைக்கு எப்படி காயம் ஏற்பட்டுச்சுன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நைட்டு தூங்கும் போது பெட்டில் இருந்து கீழே விழுந்துட்டா சார், என்னன்னு சீக்கிரம் பாருங்கன்னு பதட்டத்தோட சொல்றா. ஆனா டாக்டருக்கு அந்த குழந்தையுடைய தலையிலையும் அந்த குழந்தையுடைய உடம்பு மேல இருந்த மனிதன் கடித்த மாதிரியான தடயத்தை பார்த்ததும் சம்திங் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னமும் அவங்களுக்கு சந்தேகத்தை கிளப்பதான் ஆரம்பிச்சது. கண்டிப்பா இந்த பெட்ல இருந்து விழுந்தா இந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படிங்கறது நினைச்சு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்த பொண்ணு கிட்ட, இந்த குழந்தை யாரு குழந்தை, இந்த குழந்தைக்கு நீங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது என்னுடைய மகள் தான், நான் தான் அந்த குழந்தையுடைய அம்மான்னு சொல்றா. ஆனா இதை கேட்டதுமே டாக்டருக்கு ஏதோ சுள்ளிர்னு மண்டையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணை பார்க்கும்போது வெறும் 15 வயசு இருக்கிற மாதிரி தான் தெரியறா. இதை தவிர அந்த குழந்தைக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேட்கும்போது 5ல இருந்து 6 மாதத்துக்குள்ள இருக்கும் சார்னு சொல்றா. ஆனா அந்த குழந்தைய பார்க்கும்போது 2 வயது குழந்தை மாதிரி தெரியறதுனால கண்டிப்பா அந்த வயசுல இவளால குழந்தைய பெத்தெடுத்து இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, இவ இந்த குழந்தையோடைய அம்மா கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே உடனடியா சைல்டு வெல்ஃபேருக்கும் டெல்லி கிரைம் போலீஸுக்கும் இந்த தகவலை அந்த டாக்டர் கொடுத்து விடுறாரு. கொஞ்ச நேரத்தில் டெல்லி போலீஸும் சைல்டு வெல்ஃபேரும் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ ஐசியூக்கு வெளியில ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணு கிட்ட போலீஸ் மெல்லமா பக்கத்துல போய் உட்காந்து அந்த பொண்ணை பத்தியும் அவ கொண்டு வந்த அந்த குழந்தைய பத்தி விசாரணை பண்ணும்போது தான் 2 பேருமே பாதிக்கப்பட்டவங்க, அதாவது ஒரு விக்டிம்ங்கிறதே தெரிய வர ஆரம்பிச்சது. அந்த குழந்தையுடைய பேர் என்னன்னு கேட்கும்போது ஃபலக்னு சொல்லியிருந்திருக்கா. மேற்கொண்டு போலீஸ் அதிகாரிகள் உன்னுடைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 15ன்னு சொல்லியிருக்கா. மேற்கொண்ட போலீஸ் ஆபீசர், அந்த குழந்தை பார்க்கறதுக்கு ஒன்ன மாதிரி இல்லையே, அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, அந்த குழந்தையுடைய கண்டிஷனும் ரொம்ப மோசமா இருக்கு, டாக்டர் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நீ ஏதோ சிக்கல்ல மாட்டி இருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா புரியுது, நீ எங்களை நம்பி உண்மையை மட்டும் சொல்லலாம், நாங்க உங்க கூட இருக்கோம், நீ பயப்படாத அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப பொலைட்டா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவளுமே ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருந்திருக்கா. இதனால போலீஸ் வந்து ரொம்ப சாஃப்டா தான் அந்த பொண்ணு கிட்ட ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட்
போலீஸோடைய ஒவ்வொரு கேள்விகள் கேட்கும்போது அந்த பொண்ணு பதட்டமாகி அவளுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துல போலீஸ், நீ பயப்படாதம்மா, நாங்க எல்லாரும் உங்க கூட தான் இருக்கோம் அப்படின்னு தைரியம் கொடுக்க தான் அவளுடைய வாயில இருந்து, நான் இதெல்லாம் சொன்னா கண்டிப்பா அவன் சும்மா இருக்க மாட்டான், ராஜகுமார் என்ன வேணாலும் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் அந்த பொண்ணுடைய வாயில இருந்து முதற்கட்டமா வர ஆரம்பிச்சது. யார் அந்த ராஜகுமார்? அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்த 15 வயது பொண்ணு யாரு? இந்த ராஜகுமாருக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? இந்த பொண்ணு தூக்கிட்டு வந்த அந்த ஃபலாக் அப்படின்ற குழந்தை யாருடையது? அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே அந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சு? இப்படி எக்கச்சக்கமான கொஸ்டினோட தான் டெல்லியில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போறோம். இந்த கேஸ் கண்டிப்பா ஒவ்வொருத்தரையும் கலங்கப்படுத்தும். இந்த கேஸ் நடந்த சூழல்ல நீங்க இருக்கிற மாதிரி நினைச்சு நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு அதை இமேஜினேஷன் பண்ணிட்டே வாங்க. அப்போதான் இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரிலாம் கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத உங்களால உணர முடியும். ஏதாவது ஒரு கிரைம் படம் பார்க்கும்போதோ அப்படி இல்லைன்னா ஒரு ஹாரர் படம் பார்க்கும்போதோ எந்த மாதிரியான ஒரு பக்கு நம்முடைய மனசுக்குள்ள இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சொர ஃபீலிங் கண்டிப்பா இந்த சம்பவத்தை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு இருக்கும். நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு உண்மையாகவே கிரைம் ஜானர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு போய் ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஒவ்வொரு கேஸ் பார்த்தினா ஒப்பீனியன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக நான் உங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ எனக்காக இந்த சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். சரியா 8 மாதத்துக்கு முன்னாடி 15 வயது நேர்ந்த குடியா 2 வயது நேர்ந்த ஃபலக் என்ற குழந்தைய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வருவதற்கு 8 மாதத்துக்கு முன்னாடி சவுத் டெல்லியில இருக்கிற கோவிந்தபுரி அப்படின்ற பகுதியில் ஒரு சிம்பிளான ஒரு புவர் ஃபேமிலியில வாழ்ந்து கொண்டிருந்த பொண்ணு தான் இந்த குடியா. இந்த குடியாவுடைய அப்பா பெயர் ஜிதேந்திர குப்தா. இந்த குப்தா அதே ஊர்ல காய்கறி வியாபாரம் பார்த்துக்கிட்டு வராரு. பட் இவருக்கு சில கிரிமினல் பேக்ரவுண்ட் ரெக்கார்ட்லாம் கூட இருக்கு. 1998 இருந்து 2004 வரைக்குமே இவர் ஜெயிலில் இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் குடியாவுடைய அம்மாவை பத்தி சொல்லணும்னா அவங்களுக்கு 2005 டிபி நோய் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன வயசுலயே தன்னுடைய அப்பா கூட தான் இந்த பொண்ணு வளர ஆரம்பிச்சா. அது எந்த அளவுக்குனா ஒரு குடிகாரன் அப்பா கிட்ட சிக்குனா என்ன மாதிரியான சித்திரவதைகள்லாம் அந்த பொண்ணுக்கு இருக்குமோ அந்த சித்திரவதைகள் அனைத்துமே அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு நிகழ ஆரம்பிச்சது. குடிச்சிட்டு வந்து டெய்லியும் அடிக்கிறது, சாப்பிட்ட தட்டை தூக்கி அந்த பொண்ணுடைய மூஞ்சி மேலே ஒட்டிடுறது, காலை தூக்கி அந்த பொண்ணுடைய கழுத்தில் உதைக்கிறது, தேவையில்லாம பிரச்சனை பண்றது, வெறுப்புக்காக அடிக்கிறது அப்படின்னு பல சித்திரவதைகள் அந்த ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த பிஞ்சு குழந்தையான இந்த குடியாவுடைய லைஃப்ல ஒன்னா நடக்க ஆரம்பிச்சது. இந்த சித்திரவதைகள் ஒரு கட்டத்தில் அதிகமானாலும் அது எல்லாத்தையுமே சகிச்சு கொண்டு தான் அந்த சின்ன பொண்ணு அந்த வீடுகளில் வாழ ஆரம்பிச்சா. இந்த நேரத்தில் தான் குடியா வீட்டில் இருக்கிறது எனக்கு பெரிய பாரமா இருக்குன்னு சொல்லி அவளுடைய அப்பாவான இந்த ஜிதேந்திர சர்மா பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்தில் போயிட்டு இந்த குடியாவுக்கு 9 வயசு இருக்கும்போது விட்டுட்டு வந்திருக்கான். சின்ன வயதிலே தாயை இழந்து தகப்பனையும் இப்போதைக்கு இழந்து மொத்த குடும்ப உறவுகளையும் இழந்து வேதனைப்பட்ட அந்த பிஞ்சு மனசு அந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கும் தள்ளப்பட ஆரம்பிச்சா. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த ஆசிரமத்தில் வளர ஆரம்பிச்சா. அவளுக்கு தேவையான 3 வேளை சாப்பாடு, அவளுக்கு தேவையான ஸ்டடீஸ் முதற்கொண்டு அந்த ஆசிரமத்தில் இருந்து கிடைக்க ஆரம்பிச்சது. இப்படியே அவளுடைய 13 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அந்த ஹாஸ்டல்லையே தான் வளர ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் இந்த குடியா அந்த ஹாஸ்டல்ல இருந்து ஓடி போய் சங்கம் நகர் என்ற பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த தன்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கே போயிருந்திருக்கா. பட் அந்த நேரத்தில் குடியாவுடைய அப்பா கீதான்னு ஒரு பொண்ணை 2வது திருமணம் கட்டியிருக்காரு. பட் அதெல்லாம் இருந்தாலும் தொடர்ந்து குடியா அந்த வீட்டில் வசிக்க ஆரம்பிக்கிறான். பட் அந்த நேரத்தில் தான் இவன் மறுபடியுமே குடிச்சிட்டு வந்து இந்த கீதாவை நீ அம்மானு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சா. பட் இதை குடியாவால ஏத்துக்க முடியாததுனால என்னால அப்படிலாம் கூப்பிட முடியாது அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. இதனால அப்பா மகள் 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை அந்த வீட்டுக்குள்ள வெடிக்க ஆரம்பிக்குது. இப்படியே தொடர்ந்து நாட்கள் நகர இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டையும் வெறுப்பும் அதிகமாகி ஒரு கட்டத்துல இவன் ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து தன்னுடைய சொந்த மகள் கிட்ட மறுபடியுமே தன்னுடைய 2வது மனைவியை அம்மானு கூப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இருந்திருக்கான். பட் அந்த நேரத்துல குடியா இவன் என்னைக்குமே என்னுடைய அம்மா ஆயிட முடியாது, கண்டிப்பா
கண்டிப்பா அவளை நான் அப்படி கூப்பிட மாட்டேன்னு சொன்னதுமே கண்ணா பின்னான்னு போட்டு இவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். வழியில என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த வயதுல என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. இதனால வேற வழி இல்லாம அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருந்து ஓடி போயிருக்கா. ரோட்டுக்கு வந்த அந்த பொண்ணுக்கும் எங்க போறதுன்னே தெரியல. தனக்கு தெரிஞ்சவங்களுடைய வீட்டுக்கு போலாமா, சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கு போலாமா, அம்மாவுடைய சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கு போலாமான்னு எக்கச்சக்கமான கொஸ்டின்லாம் அந்த பொண்ணுக்கு எழ ஆரம்பிச்சது. பட் அந்த டைம் டெல்லியோடைய இரவு எப்படிப்பட்ட கொடூரமான இரவா இருக்கும்னு பாருங்க. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு நேரடியா தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டியான தன்னுடைய அப்பா கூட காய்கறி வியாபாரம் பார்க்கக்கூடிய பூஜா பாண்டே மற்றும் அவங்களுடைய கணவரான சந்தீப் பாண்டேவுடைய வீட்டுக்கு இவங்க போயிருக்காங்க. அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அது கூடவே நான் கொஞ்ச நாள் இங்க தங்கிக்கிறேன், நான் படிக்கணும், நான் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் தங்குறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் அப்படி சொன்னதுமே பூஜா பாண்டே அதுக்கு ஓகே சொல்லியிருந்தாலும் அது கூட நான் சொல்ற ஒரு ஆளை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டதும் அந்த 13 வயசு பொண்ணால ஏத்துக்கவே முடியல. என்னாலலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் மேற்கொண்டு படிக்கணும், அதனால என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. பட் எந்த ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டும் எந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட்டும் இல்லாத அந்த பொண்ணால அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. மேற்கொண்டு பூஜா என்ன சொல்றானா, நீ படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு எப்படியும் வீட்டு வேலை தான் செய்ய போற, அதுக்கு ஏன் படிச்சுக்கிட்டு, நீ இப்பயே நான் சொல்ற சொந்தக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டு உன்னுடைய வீட்டு வேலைகளை நீ பாரு, இதன் மூலமா உனக்கு சாப்பாடு தங்குறதுக்கான வீடுன்னு எல்லாமே கிடைச்சிடும், அதனால நான் சொல்றவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு இந்த பூஜா சொல்லி இருந்திருக்கா. பட் அப்பவுமே என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில இருந்து அதே இரவு எஸ்கேப் ஆக அந்த பொண்ணு ட்ரை பண்ணி இருந்திருக்கா. ஆனா பூஜாவும் சந்தீப்பும் அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா இழுத்து அவங்களுடைய கிராமத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க குடியாவை ஃபோர்ஸ் பண்ணி சரக்கு குடிக்க வச்சு அவளை போதை மயக்கத்துக்கு உள்ளாக்கி அவளுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்ட வச்சிருக்காங்க. அது கூட மண்டி போட வச்சு செய்யக்கூடாத வேலைகள் எல்லாத்தையுமே இந்த கணவன் மனைவி 2 பேரும் அந்த பொண்ணுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பவும் குடியா சின்ன பொண்ணுங்கிறதுனால அவளால சரியான டிசிஷனே எடுக்க முடியல. தப்பிச்சு போகவும் முடியாம இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற ஒரு வேதனையோட அவளுடைய நாட்களை கடத்த ஆரம்பிச்சா. பட் அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை விபச்சார தொழிலுக்கு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல இந்த தொழிலை பத்தி சொல்லும் போது என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுது புரண்டு வந்திருக்கா. பட் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி தான் வலுக்கட்டாயமா தான் இந்த பூஜாவும் சந்தீப்பும் இந்த குடியாவை விபச்சார தொழிலுக்கு தள்ள ஆரம்பிச்சாங்க. அதுவும் அந்த பொண்ணு மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே டிஃப்ரெண்ட் நைட்ஸ், டிஃப்ரெண்ட் மென்ஸ், டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸ், டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த பொண்ணுடைய லைஃப்ல நடக்க ஆரம்பிச்சது. சில சமயங்கள்ல அவங்களுடைய வீடு, அவங்களுடைய கார் அப்படின்னு 100, 200, 500, 1000 அப்படின்னு வரக்கூடிய ஆட்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆட்கள் கிட்ட இந்த பூஜாவும் சந்திப்பும் குடியா மூலியமா சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இந்த குடியாவை இந்த மாதிரி தொழிலுக்கு அனுப்பும்போது ஒரே கேப் டிரைவர் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. அது கூட இந்த குடியா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வருவதற்கு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி 2011 ஜூலை மாசத்துலலாம் வாரத்துல 7 நாட்களுக்கு 7 ஆண்கள் அப்படின்ற விதத்துல இந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி இந்த விபச்சார தொழில தள்ள ஆரம்பிச்சாங்க. சில சமயங்கள்ல ஒரு நாளைக்கு 4 ஆண்கள் கூடலாம் பண்ண சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி பின் நாட்கள்லாம் அந்த பொண்ணு வேதனையோட இதெல்லாம் சொல்லியிருந்திருக்கா. இவ்வளவு கொடூரம் சித்திரவதைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சாலும் அந்த பொண்ணால தப்பிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையே இல்லாம போயிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அவ பயத்தோட உச்சிக்கே போயிட்டா. இங்க தப்பிச்சு போனா மறுபடியும் தன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அந்த வயசுல எந்த மாதிரியான ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பயமும் பதட்டமும் இந்த குடியாவை பாடி வதக்க ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்லலாம். இப்படியே அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த சித்திரவதைகள் எல்லாத்தையுமே தாங்கி கொண்டு குடியா தன்னுடைய நாட்கள்ல மெல்ல மெல்லமா நகர்த்த ஆரம்பிச்சா. இந்த நேரத்துல தான் அவ ரெகுலரா போகக்கூடிய அந்த கேப் டிரைவரான முகமது தில்சாத் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தொடர ஆரம்பிச்சது. இந்த தில்சாத்துக்கு 32 வயதாகுது. டெல்லியில இருக்கிற துவாரகா என்ற பகுதியில வளர்ந்துகிட்டு இருக்கான். இவனுக்குன்னு மொத்தம் 2 கார் இருந்திருக்கு. 2 காரையுமே வாடகைக்கு விட்டுருக்கான். ஒரு காரை இவன் ஓட்டுறான், இன்னொரு காருக்கு ஒரு டிரைவர் போட்டு அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ ரெகுலரா நம்பிக்கையான ஒரு ஆளா இருக்கிறதுனால தான் இந்த பொண்ணை டிராப் பண்ணுவான், மறுபடியும் பிக்கப் பண்ணிட்டு அவங்க கிட்டேயே பாதுகாப்பா ஒப்படைச்சிருவான். ஸோ இப்படியே இவங்களுடைய டிராவல் கண்டினியூ ஆனதுனால ஒரு கட்டத்தில் 2 பேருக்குள்ளேயும் மெல்ல மெல்லமா பேச்சுக்கள் ஏற்பட ஆரம்பிச்சு தனக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்னா அந்த டிரைவர் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அந்த டிரைவருக்குமே இந்த பொண்ணு மேல ஒரு அனுதாபம் ஏற்பட ஆரம்பிக்குது. அது கூட அந்த பொண்ணை ஃபிளர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். பட் இவன் என்னதான் இவனுக்கு 32 வயசு இருந்தாலும் அந்த பொண்ணு மைனர்னு கூட பார்க்காம அந்த பொண்ணு கிட்ட லவ்வா பேசுறது, ஜோக் அடிக்கிறது, கேலி கிண்டல் பண்றது, தொட்டு தொட்டு பேசுறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை முழுவதுமா பெற ஆரம்பிச்சான். இன்னொரு பக்கம் இந்த குடியாவுக்கும்
இருந்தாலும் ஆறுதலே இல்லாம நம்ம தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல இவன் இப்ப ஆறுதலா இருக்கானே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் எப்படியாவது இவங்க கிட்ட இருந்தோம், இந்த தொழில இருந்தோம், இந்த நாத்தத்துல இருந்தும் தப்பிச்சா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனி டைம் 24 ஹவர்ஸும் குடியாவுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கான தக்க சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பா இங்க இருந்து தப்பிச்சு போகணுங்கிறது தான் இந்த குடியாவுடைய பிளான். இந்த குடியாவுடைய பிளானுக்கு ஏத்த மாதிரியே அந்த ஒரு நாளும் வர ஆரம்பிச்சது. இந்த குடியாவை இந்த தொழிலுக்கு தள்ளின இந்த பூஜா கர்ப்பமா இருந்த காலத்துல மொத்த வேலைகளையுமே இந்த குடியா தான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கா. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய வேலையும் அவளுக்கு கொடுக்கப்பட்டதுனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அவளுக்கான டெலிவரி ப்ராசஸ் நடக்கிற நேரத்துல இதுதான் சரியான சந்தர்ப்பம், இப்ப நம்ம பக்கத்துல யாருமே இல்ல, இப்ப நம்ம தப்பிச்சு போகலாம்னு சொல்லிட்டு முதல் முறையா அந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நேரடியா இந்த முகமது தில்ஷாத்தோடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ நான் இந்த மாதிரி தப்பிச்சு வந்துட்டேன், எனக்கு இதுக்கப்புறம் நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவனுமே அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வேலை, அந்த பொண்ணுக்குன்னு ஒரு ரூம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அதே டெல்லியில வேற ஒரு இடத்துல அந்த பொண்ணு கூட இவன் தனியா வாழ ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு என்ன நினைச்சான்னு தெரியல, 2012 நியூ இயர் வர நேரத்துல திடீர்னு ஒரு பெண் குழந்தையை தூக்கிட்டு வந்து இந்த குழந்தைய நீ தான் இனிமே பாத்துக்கணும், நாம தான் இதை வளர்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் குடியா அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா வேலைகளும் பார்த்துக்கொண்டு அந்த குழந்தை கூட விளையாடுறது அப்படின்னு அவளுடைய நாட்களை மெல்ல மெல்லமா கடத்திக்கிட்டு வரும்போது தான் ஒரு நாள் இந்த தில்ஷாத் பாம்பேல வேலை இருக்குன்னு இவன் கிளம்பி போயிட்டான். இன்னொரு பக்கம் இந்த குடியாவும் அந்த 2 வயது குழந்தையான ஃபலக் மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்காங்க. இந்த நேரத்துல தான் சரியா ஜனவரி 17, அதாவது அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வருவதற்கு முதல் நாள் வாக்குல இரவு 10:30 மணிக்கு திடீர்னு சம்பந்தமே இல்லாம அந்த குழந்தை கத்த ஆரம்பிச்சிட்டு, இதனால இந்த குடியா எவ்வளவோ சொல்லி பார்க்கறா, அந்த குழந்தைய அழுவுறத நிப்பாட்டவே இல்லை. இதனால ஆத்திரமான அந்த பொண்ணு பயங்கரமா அந்த குழந்தைய போட்டு அறைய ஆரம்பிச்சிட்டா. பட் அறைய அந்த குழந்தை மேற்கொண்டு வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சதும் இன்னும் இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சு அந்த குழந்தையுடைய கை கால் மூஞ்சி அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு கண்ணா பின்னான்னு கடிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறது அப்படின்னு கொடூரமான விஷயங்கள்லாம் அந்த கோபத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அந்த அழுதபடியே கொஞ்ச நேரத்துல தூங்கி இருக்கு. பட் அதோட விட்டிருந்தா கூட அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்து நிகழ்ந்திருக்காது. அப்ப குழந்தைய தூக்கலான்னு இந்த குடியா போகும்போதுதான் அந்த குழந்தை பாத்ரூம் போயிருந்ததுனால மறுபடியுமே இவளுக்கு இரிட்டேட் ஆயிருந்திருக்கு. உடனடியாக எல்லாத்தையுமே சகிச்சு கொண்டு பாத்ரூம்க்கு எடுத்து கிளீன் பண்ண போகும்போது அந்த குழந்தைய அந்த நேரத்துல அழ ஆரம்பிச்சுட்டு, அப்போ கடுப்பான இந்த குடியா ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய அந்த சிங்க்ல அந்த குழந்தையுடைய தலைய பயங்கரமா அடிச்சிருந்திருக்கா. அதுக்கப்புறம் குழந்தையுடைய கண்டிஷன் திடீர்னு சீரியஸ் ஆக ஆரம்பிச்சதுனால இந்த தில்ஷத்துக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட கேட்டிருந்திருக்கா. அந்த நேரத்துல நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த நேரத்துல எதுவுமே பண்ணாம அடுத்த நாள் விடிந்ததுக்கு பிறகும் அந்த குழந்தையுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்ததுனாலதான் ஜனவரி 18, 2012 அன்னைக்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சி காலை 7 மணிக்கெல்லாம் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய எமர்ஜென்சி வார்டில் இந்த ஃபலக் என்ற குழந்தைய அட்மிட் பண்ணி இருந்திருக்கா. இது எல்லாத்தையுமே கேட்டதும் போலீஸுக்கு பயங்கர ஷாக். இந்த அளவுக்கு ஒரு கொடூரத்தை இவ பண்ணியிருக்காளே அப்படின்ற ஒரு கோபம் ஏற்பட்டாலும் இவளுமே பாதிக்கப்பட்டவள், இவளுடைய மனநிலை சரியில்லை அப்படிங்கிறதையுமே போலீஸ் அதிகாரிகள் அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கொள்ளவும் செய்யறாங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த முகமது தில்ஷாத் இந்த பொண்ணை 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஹிந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ராஜகுமார் என்ற பெயர்ல மேரேஜும் பண்ணி இருந்திருக்கா. பட் இதெல்லாம் போலீஸுக்கு குடியா மூலம் தெரிய வந்தாலும் இப்போ ஐசியூல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை யாருடையது? இப்போ இது உன்னுடைய குழந்தையும் இல்ல, தில்ஷாத்தோடைய குழந்தையும் இல்ல, அப்ப யாருடைய குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது எனக்கு அதை பத்தி தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. சோ இப்போ இந்த குழந்தை யாரு அப்படிங்கிறதுக்கான பதில் யார்கிட்ட இருக்குன்னா இந்த முகமது தில்ஷாத் கிட்டதான். உடனடியாக இந்த குடியாவுடைய வழக்கில் சம்பந்தப்பட்ட பூஜா பாண்டே, அவங்களுடைய கணவரான சந்தீப் பாண்டே அப்படின்னு இந்த 2 பேரையுமே கைது பண்றாங்க. முக்கியமாக குடியாவுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த முகமது தில்ஷாத் அப்படின்றவனையும் கைது பண்ணி அவங்க 3 பேருக்கிட்டையுமே விசாரணை பண்ணும்போது தான் இந்த கேஸோடைய முழு பார்வையும் முழு டைரக்ஷனுமே மாற ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்லலாம். டெல்லியில் ஆரம்பத்தில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்த இந்த தில்ஷாத் அதுக்கப்புறம் 2 கார்களை வாங்கி சொந்தமாகவே வாடகைக்கு விட ஆரம்பிச்சிட்டான். இந்த நேரத்தில் ஒரு காரை இவன் ஓட்டிக்கிட்டு இருந்தான்னு சொன்னல, இன்னொரு காரை மனோஜ் அப்படின்ற ஒருத்தன் ஓட்டிக்கிட்டு இருந்தான். இந்த நேரத்தில் தான் மனோஜோடைய ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சது. அப்போ மனோஜ் வந்து என்ன சொல்றான்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு குழந்தைய வளர்க்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த கை குழந்தைக்கு 2 வயசு கிட்ட இருக்கும், நீங்க எடுத்து வளர்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை கேட்டதுமே இந்த முகமது தில்ஷாத்துக்கு தனக்கு மகன் மட்டும்தானே இருக்கான், பொண்ணு இல்லையே, அதனால நம்ம இந்த குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் கிட்ட இருந்து இந்த குழந்தைய வாங்கி தன்னுடைய முதல் மனைவி கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லி இருந்திருக்கான். பட் நாளை பெண்ணா இவனுக்கு குடியா கூட ஒரு பழக்கம் ஏற்பட்டு குடியா கூட தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே பயங்கரமான ஒரு ஆத்திரம் அந்த பொண்ணுக்கு ஏற்பட ஆரம்பிச்சு அந்த முதல் மனைவி கோச்சுக்கிட்டு பாம்பேக்கு கிளம்பி போயிருந்திருக்கான். இதனால தன்னுடைய முதல் மனைவியை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக பாம்பேக்கு கிளம்பி போகலான்னு இவன் பிளான் பண்றான். அதுக்கு முன்னாடி அந்த 2 வயது கை குழந்தையான ஃபலக்க குடியா கிட்ட கொடுத்து இனிமே நாம தான் இந்த குழந்தைய பாத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு
பாம்பேக்கு கிளம்பி போறான். இதற்கு நடுவுல தான் இந்த குடியா இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பண்ணியிருக்கா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தில்ஷத் மூலியமா தெரிய வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த குழந்தை இப்போ மனோஜ் கிட்ட இருந்து வந்ததுனால இந்த மனோஜ் யாருங்கிறத விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த மனோஜ் வேற ஒருத்தர் கிட்ட இருந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து இந்த தில்ஷத் கிட்ட கொடுத்தது தான். ஸோ ஒருவேளை மனோஜ் இந்த விஷயத்த பண்ணலனா இந்த கேஸ் எதுவுமே வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்காது. ஸோ மனோஜோடைய செயல்கள் தான் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான புள்ளின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து மனோஜை போலீஸ் அதிகாரிகள் தேட ஆரம்பிச்சாங்க. இறுதியா மனோஜை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவங்களுடைய ஸ்டைலில் அவங்க கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அவன் யாரை கை காட்டுறானா, எனக்கு இந்த குழந்தைகளை கொடுத்தது உத்தம் நகரில் இருக்கிற லட்சுமி தேவி மற்றும் பிரதிமா தேவி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. இந்த 2 பேர்கிட்ட போய் விசாரணை பண்ணும்போது இவங்க 2 பேரும் அந்த இடத்துல ஒரு பியூட்டி பார்லர், இதை தவிர டெய்லரிங் கடைலாம் நடத்திக்கிட்டு பல பெண்களுக்கு அவங்க வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் அந்த லட்சுமி தேவியும் பிரதிமா தேவியும் கைது பண்ணி அவங்க கிட்ட விசாரணை பண்ணும் போதுதான் இந்த குழந்தையுடைய உண்மையான அம்மா யாரு, இந்த குழந்தை எங்க இருந்து வந்துச்சு, எப்படி இவங்க கைக்கு கிடைச்சது அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிய வந்தாலும் அது கூட ஒரு ஹியூஜ் கிரிமினல் கேங்கே கண்டுபிடிச்சாங்க. போலீஸ் விசாரணையில லட்சுமியோடைய ஸ்டோரி என்ன, அந்த குழந்தை எப்படி வந்துச்சு, அந்த குழந்தை எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். அது சரியா ஆகஸ்ட் மாதம் 2010 பீகார் மாநிலத்தில் முசாஃபர்பூர் அப்படின்ற ஒரு ஊர். இந்த ஊரில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சாதாரண கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கூலி தொழிலாளியோடைய மகள் தான் இந்த முன்னி. இந்த முன்னி அதே ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்க்கக்கூடிய ஷா ஹுசைன் அப்படின்ற ஒரு பையனை காதலிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பையனை காதலிச்சது மட்டும் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அந்த அப்பா அந்த ஹுசைன் கிட்ட கேட்கும்போது அவனுக்குமே ஆரம்பத்தில் ஓகேன்னு சொல்கிறான். ஆனால் நாளை பின்ன எனக்கு 10,000 ரூபாய் வரதட்சணை வேணும்ன்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனா இதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது, என்னுடைய மகளை வேணா திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அப்பா சொல்லிட்டு இந்த 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சாங்க. இந்த திருமணத்தின் மூலமா இந்த முன்னிக்கு மொத்தம் 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. முதலாவதா கோலு அப்படின்ற ஒரு பையன், அவனுக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது 5 வயது. இரண்டாவதா குஷ்பு என்ற மகள், அந்த குழந்தைக்கு 4 வயது. மூன்றாவதா தான் 18 மாத குழந்தையான சன்யா, அதாவது குடி ஐசியூக்கு தூக்கிட்டு வந்தால ஃபலாக்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, இந்த முன்னியோட 3வது குழந்தை. இந்த முன்னிக்கு உசைனுக்கும் நாளாக பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சது. இந்த உசைன் பயங்கரமா குடிச்சிட்டு வந்தா அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம வரதட்சணை கேட்டு இன்னும் சித்திரவதைகள் பண்ண ஆரம்பிச்சதுனால ஒரு கட்டத்துல தன்னைத்தானே மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா தனக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க, நம்மளை விட்டா அவங்கள பாத்துக்கிறதுக்கு வேற நாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவை எடுக்காம அந்த கொடூரன் கிட்ட இருந்து 3 குழந்தைகளுமே அழைச்சிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி போய் வேற ஒரு ஊர்ல சின்ன சின்ன வேலைகள் பார்த்து தன்னுடைய குழந்தைகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் தான் தன்னுடைய மகனான கோலுக்கு நாய்க்கடிப்பு மருந்தான ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடுவதற்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்போ அங்க வந்த ஒரு மர்ம மனிதன் முன்னிக்கிட்ட நேரடியா வந்து உங்களுடைய போனை எனக்கு கொடுக்க முடியுமா, என்னுடைய போனை நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், ஒரு ஆளுக்கு கால் பண்ணிட்டு மட்டும் தரேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்கான். முன்னியுமே அந்த போன் மூலயமா நமக்கு அடுத்த பிரச்சனை வரப்போகுதுங்கிறது எதையுமே உணராம அன்னைக்கு அந்த மர்ம மனிதன் கிட்ட அந்த போனை கொடுத்துருக்காங்க. அவனுமே கொஞ்ச நேரத்தில் பேசி முடிச்சுட்டு ரிட்டன் அந்த போனை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அதன் பிறகு அடுத்த நாள் முன்னிக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ அந்த ஃபோன்ல பேசினவன் என்ன சொல்றானா, என்னுடைய பெயர் சங்கர், நான் நேற்று உங்ககிட்ட ஃபோன் வாங்கி பேசினல அவங்க தான் நான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்திருக்கான். இதை கேட்டதும் முன்னிக்குமே பயங்கர ஷாக். எதுக்காக இவர் இப்ப கால் பண்ணியிருக்காரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோட தான் அவங்க கிட்ட தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த சங்கர் என்ன சொல்லியிருந்திருக்கானா, உங்களுடைய நிலைமைகள் எல்லாமே எனக்கு தெரியும், 3 குழந்தைகளை வச்சும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்களை பார்த்ததும் பிடிச்சி போனதுனால உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் அதற்கு முன்னே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி 3 குழந்தைகள் இருக்கு, எனக்கு இந்த குழந்தைகள் தான் உலகம், எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுலாம் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா தொடர்ந்து எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டடா அவன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். பட் உடனடியா முன்னே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கிறத நிச்சயமா உன்னுடைய குடும்பத்தார்கள் ஏத்துக்க மாட்டாங்க, நீங்க முதல்ல அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் அவங்கள பாத்துக்கிறேன், கண்டிப்பா நான் அவங்கள சமாதானப்படுத்திப்பேன், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஸோ இந்த வார்த்தையினால தான் முன்னே அவங்க கிட்ட விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருடைய கான்வர்சேஷன் மெல்ல மெல்லமாக அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு இந்த சங்கர் என்ன சொல்லியிருந்திருக்கான், என்னுடைய அக்கா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, நீ உன்னுடைய குழந்தைகளை அழைச்சிட்டு என்னுடைய அக்காவுடைய வீட்டுக்கு வரியா அப்படின்னு பீகார்லேயே ஒரு ஊருக்கு வர சொல்லியிருந்திருக்கான். அந்த ஊருக்கு வந்தப்போ தான் இந்த லட்சுமி தேவியை முதல் முறையாக இந்த முன்னி மீட் பண்ணி இருந்திருக்கா.
முன்னி கிட்ட சங்கர் வந்து இது என்னுடைய அக்கா பொண்ணு இவங்க தான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஆட்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த நேரத்தில் இந்த லட்சுமி தேவி என்ன சொல்றான்னா, சங்கர் வந்து இப்ப டெல்லி தான் வரப்போறான், நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு டெல்லியில வந்து சில வேலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும், உங்களுடைய குழந்தைகளை வளர்க்கறதுக்கும் அது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. அப்போ தன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு முன்னி அதுக்கு ஓகே சொல்லி இருந்திருக்கா. பட் இன்னொரு பக்கம் முன்னியோடைய அந்த 4 வயது மகளான குஷ்பு மட்டும் இந்த ஊர்லயே இருக்கட்டும், நாம எல்லாரும் டெல்லிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த லட்சுமி தேவி சொல்லி இருந்திருக்கா. சோ அதன் அடிப்படையில தான் 2010 ஆகஸ்ட் மாசத்துல பீகார்ல இருந்து டெல்லிக்கு செல்லக்கூடிய வைசாலி எக்ஸ்பிரஸ்ல புறப்படலான்னு ஒரு நாள் ஈவினிங் கிளம்பி இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல சங்கர் வந்து எனக்கு திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டா வேலை வந்துருச்சு, நீனும் அக்காவும் முன்னாடி போய்கிட்டு இருங்க, நான் நாளை மறுநாள் டெல்லியில வந்து பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அப்போ வரைக்கும் அடுத்து நடக்க போற பிரச்சனை எதுவுமே தெரியாம இந்த முன்னி முழுவதுமா இந்த சங்கரையும் லட்சுமி தேவியும் நம்பி தன்னுடைய கை குழந்தையான 18 மாத குழந்தையான ஃபலாக்கையும் 5 வயது நிறந்த கோலி என்ற மகனையும் அழைச்சிக்கிட்டு இந்த லட்சுமி கூட டெல்லிக்கு புறப்பட ஆரம்பிச்சாங்க. பீகார்ல இருந்து ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு நீண்ட நேரம் கழிச்சு ரொம்ப கேஷுவலா இந்த லட்சுமி தேவி முன்னிக்கிட்ட, சங்கர் இனிமே வரமாட்டான், அவனுக்கு உன் கூடலாம் வாழ விருப்பம் கிடையாது, அவன் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான், அதனால அவன் கண்டிப்பா வரமாட்டான், நீ அவனை பத்தி எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. இதை கேட்டதும் முன்னிக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க, அதை ஏன் இப்ப சொல்றீங்க, முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னதும் நக்கலா சிரிச்சபடி, முன்னாடியே சொல்லியிருந்தா நீங்க வந்திருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. கையில் அந்த நேரத்தில் முன்னிக்கிட்ட 40 ரூபா மட்டும் இருந்ததுனால ரிட்டன் எப்படி பீகாருக்கு போறது என்ற ஒரு பயமும் அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு. இதை தவிர கல்வி அறிவும் வெளி உலகமும் பத்தி தெரியாததுனால அந்த பொண்ணால எப்படி பீகாருக்கு போக போறோம் அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் அந்த நேரத்தில் அந்த ட்ரெயின்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. பட் இது எல்லாத்தையும் பார்த்த லட்சுமி தேவி என்ன சொல்றானா, நீ இதை பத்தியெல்லாம் கவலைப்படாத, நீ என் கூட டெல்லிக்கு வா, நம்ம தொழில் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், நீ நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ என்ன தொழில்னு கேட்கும்போது தான் பிராத்தல் தொழில்னு சொன்னதுமே பயங்கர ஒரு ஷாக் இந்த பொண்ணுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. என்னால அந்த தொழிலெலாம் பார்க்க முடியாது, என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு என்னுடைய குழந்தைகள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப இந்த முன்னி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதை எதையுமே காதில் வாங்காத இந்த லட்சுமி தேவி அவளை ஃபோர்ஸ் பண்ணி, அவளை பயமுறுத்தி, அவளை மிரட்டி இந்த டெல்லியில் இருக்கிற உத்தம் நகருக்கு கூப்பிட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் பிராத்தல் தொழிலில் ஈடுபடுவதற்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறா. ஆனால் இவ ரொம்ப குடைச்சல் கொடுக்குறா. இவளை வச்சு நம்மளால எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த லட்சுமி தேவி அடுத்த பிளானுக்கே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டா. ராஜஸ்தானை சேர்ந்த ஹர்பால் சிங் அப்படின்ற ஒருத்தர், இந்த பையனுக்கு 26 வயதாகுது, டிகிரி படிச்சிருக்காரு, நிறைய நிலம் டிராக்டர்லாம் வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு வராரு. பட் இவருக்கு நீண்ட நாட்கள் பொண்ணு தேடியும் கிடைக்காததுனால இந்த லட்சுமி தேவி போன்ற ஆட்கள் கிட்ட ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஹர்பால் சிங் என்ற ஆளுக்கு 2.75 லட்சம் ரூபாய்க்கு இந்த முன்னியை வித்திருந்திருக்கா. அந்த நேரத்தில் முன்னியை என்ன மாதிரி மிரட்டியிருக்கானா, நீ அந்த இடத்துல ஏதாவது குளறுபடிகள் பண்ணனா ஊரில் இருக்கிற உன்னுடைய பொண்ணு, என்கிட்ட இருக்கிற இந்த கை குழந்தை, இந்த கோலு அப்படின்ற மகன் அப்படின்னு எல்லாருமே கொலை பண்ணிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்கா. இதனால தன்னால் எதையுமே சொல்ல முடியாம முன்னி வேற வழியே இல்லாம ராஜஸ்தானுக்கு இந்த ஹர்பால் சிங் என்ற ஆள் கூட போயிருந்திருக்காங்க. அங்கே வந்ததுக்கு பிறகு இங்கே இருக்கிற மாதிரியான எந்த பிரச்சனையுமே முன்னிக்கு அங்கே நடக்கல. டீசெண்டாக அந்த பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறான், டீசெண்டான ஒரு ரெஸ்பெக்டான லைஃபாக அந்த பொண்ணுக்கு கொடுக்குறான். அந்த பொண்ணுமே எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த இடத்துல வாழ்ந்தாலும் முழுக்க முழுக்க அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே தன்னுடைய அந்த 3 குழந்தைகள் மேலதான் இருந்துச்சு. அந்த குழந்தையெல்லாம் எப்படி நம்ம காப்பாத்துறது, நம்ம எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது, நம்ம எப்படி இந்த ஹர்பால் சிங்க்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு எக்கச்சக்கமான குழப்பத்தோடையும் மன உளைச்சலோடையும் தான் இந்த ஹர்பால் சிங்கோடைய வீட்டில் அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. இதை விட அவங்களுக்கு இருந்த இன்னொரு ஒரு டாஸ்க் என்னன்னா, இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி 3 குழந்தை பிறந்த ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கு. இது எதுவுமே இந்த ஹர்பால் சிங்க்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னா அவன் லட்சுமி தேவியை போய் கேள்வி கேட்பான், அதன் மூலமா நம்முடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஆகுமோ அப்படின்ற ஒரு பயமும் இந்த முன்னியோடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கு. இதனால இரவு நேரங்களில் இந்த ஹர்பால் சிங் இன்டிமேட்டா இருக்கிறதுக்கு வந்தாலும் கூட தன்னுடைய ஆப்ரேஷன் தழும்புகள் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக லைட்டை வேணுமுனே இவ ஆஃப் பண்ணி தன்னுடைய வயித்தை மறைச்சி தான் விருப்பமே இல்லாம இந்த பொண்ணு ஹர்பால் சிங்கோடைய ஆசைக்கு இணங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் ஹர்பால் சிங் தன்னுடைய மனைவி இன்னும் கர்ப்பம் தரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு டாக்டர் மூலியமா செக் பண்ணி இருந்திருக்காரு. அப்போ இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்ச டாக்டர் இந்த பொண்ணு ஏற்கனவே குழந்தை பெற்றிருக்கா, இவளால குழந்தைலாம் பெற்றுக்க முடியாது அப்படின்ற விஷயத்த ஹர்பால் சிங் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த முன்னி தன்னுடைய லைஃப்ல நடந்த மொத்த கதையும் மொத்த பிரச்சனையும் சொல்லி இந்த ஹர்பால் சிங் கிட்ட அழுது இருந்திருக்கா. ஹர்பால் சிங்க்கும் அடுத்ததா என்ன பண்றதுனே தெரியல. இதை பத்தி வெளியில சொன்னாலும் நம்முடைய ஃபேமிலி ரெஸ்பெக்டும் குறையும், நமக்குமே நிறைய பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற மாதிரி யோசிக்க
யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்தில் ஹர்பால் சிங்க்கு கோபம் ஏற்பட்டாலும் அந்த பொண்ணுடைய நிலைமையை புரிஞ்சு கொண்டு அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு வர ஆரம்பிச்சாரு. ஸோ இதனால அந்த குழந்தைகள் எல்லாமே எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த முன்னி சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இந்த லட்சுமி தேவி கண்டிப்பா என்னுடைய குழந்தைகளை நல்ல விதமா வச்சிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் முன்னி நினைச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த முதல் குழந்தையான கோலு அப்படின்ற பையனை முகமது சகில் அப்படின்ற ஒருத்தருக்கு 3 மகளா இருக்கிறதுனால மகன் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கோலுவை தத்து கொடுத்திருந்திருக்கா. இன்னொரு பக்கம் பீகார்ல இந்த லட்சுமி தேவி தன்னுடைய மகளுடைய வீட்டில தான் இந்த முன்னியோடைய மகளான குஷ்புவை விட்டுட்டு வந்திருக்கா. பட் அந்த குஷ்புவுமே தன்னுடைய வீட்டில் வச்சு வளர்க்காம பிச்சை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. இதை தவிர 3வது குழந்தையான அந்த சனியா என்கின்ற ஃபலாக் என்ற குழந்தை மனோஜ் மூலியமா முகமது தில்ஷாத்துக்கு கைமாறி அது குடியா கிட்ட போகுது. அதுக்கப்புறம் குடியா அந்த குழந்தை அழுறதுனால பயங்கரமா அடிச்சு காயத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் எமர்ஜென்சி வார்டுக்கே அந்த குழந்தை வர ஆரம்பிச்சு இந்த மொத்த விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு போலீஸுக்கு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சது. இப்படி மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் போலீஸ் ஆபீசர் இந்த லட்சுமி தேவி கிட்ட இருந்து கேட்டதுக்கு பிறகு பயங்கரமா ஷாக் ஆகி அவ பின்னாடி இருக்கிற மொத்த கேங்கையுமே கைது பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸ்ல முன்னைக்கு பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் பேரலா டெல்லியில இருக்கிற இந்த குடியாவுக்கும் பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சது. முன்னி தன்னுடைய கணவர் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து தனியா தங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சங்கர் கிட்ட ஏமாந்து இந்த லட்சுமி தேவி மூலியமா டெல்லிக்கு வந்தாங்க. அங்கேயுமே தன்னுடைய குழந்தைகளை விட்டுட்டு ஹர்பால் சிங் கிட்ட ராஜஸ்தானுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல மொத்த விஷயங்கள்லாம் தெரிய வர ஆரம்பிச்சது. ஸோ இப்படி ஒரு பக்கம் முன்னிக்கு பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தா அதே நேரத்துல பேரலா இந்த குடியாவுடைய லைஃப்லயுமே பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. 9 வயசுல ஆசிரமத்துல சேர்க்கப்படுறா. 13 வயசுல ரிட்டர்ன் ஆசிரமத்துல இருந்து அப்பா கிட்ட வரா. அப்ப 2வது பொண்டாட்டி அம்மானு கூப்பிட சொல்லி சித்திரவதைகள் நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அங்கேருந்து பூஜா மற்றும் சந்தீப் கிட்ட மாட்டிக்கிறா. அதன் பிறகுதான் முகமது தில்ஷேத் கிட்ட போயிருந்திருக்கா. இங்க தில்ஷேத்துக்கும் இந்த மனோஜுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இப்போ இந்த மனோஜ் வந்து இந்த லட்சுமி தேவியோட இடத்துக்கும் அடிக்கடி வந்துட்டு போவான். இப்படி இந்த முன்னி மற்றும் குடியாவுடைய லைஃப்ல 2 பேருமே இணைக்கிற ஒரு பாலமா இருந்த ஒரு விஷயம்னா இந்த மனோஜ் பண்ண அந்த விஷயம் தான். மனோஜ் கிட்ட இந்த லட்சுமி தேவி அந்த குழந்தைய எங்கேயாவது கொடுத்துரு, யாருக்காவது கொடுத்துரு அப்படின்னு சொன்னப்போ இந்த மனோஜ் வந்து இந்த முகமது தில்ஷேத் கிட்ட கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய கொடூரங்கள் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஓரளவுக்கு இந்த குழந்தை யாரு, இந்த குழந்தை எங்க இருந்து வந்துச்சு, இந்த குழந்தைக்கு பின்னாடி அனுபவிச்ச அந்த 2 பெண்களுடைய லைஃப்ல என்னென்ன சித்திரவதைகள் நடந்துச்சு, அந்த ஹியூமன் டிராபிகிங், விபச்சார தொழில் போன்ற அந்த நெட்வொர்க் பத்தின எல்லாமே டீட்டெயிலா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட முன்னியோடைய கணவர், முன்னியை ஏமாத்தின சங்கர், இந்த லட்சுமி தேவியோட குக்கான பிரதிமா தேவி, இந்த பக்கம் குடியா, முகமது தில்ஷேத், மனோஜ், குடியாவுடைய அப்பா அப்படின்னு எல்லாரையுமே போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் முன்னிக்கும் தகவல் கொடுத்து அவங்கள வர வச்சு அவங்க கிட்ட டிஎன்ஏ சாம்பிள் கலெக்ட் பண்ணி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபலக் என்ற குழந்தையோடைய டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க தான் பயாலஜிக்கல் மதர் அப்படிங்கிறது உறுதியாக ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்லாம் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே வந்தாலும் உயிர் அப்போவோ இப்போவோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த 2 வயது பிஞ்சு குழந்தையோடைய உடம்புல 6 மேஜர் சர்ஜரி கிட்ட பண்ணியிருந்திருக்காங்க. ஏற்கனவே அந்த வழியில ஒரு சித்திரவதை அனுபவிச்ச அந்த குழந்தை இப்படி இந்த ஆபரேஷன் மூலமாவும் இன்னும் சித்திரவதைகள் தான் அவங்களுடைய உடம்புக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. அதே சமயம் ஃபலக்குடைய உயிர் ஊசலாடின நிலையில தான் அந்த ஐசியூல தள்ளாடிக்கிட்டு இருந்துச்சு. டாக்டருமே இந்த குழந்தைய எங்களால் காப்பாற்ற முடியாதுங்கிறதா ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி பழைக்க வைக்க முடியுமா அப்படின்னு அவங்களால எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்து முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஃபைனலி அது எல்லாமே ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிருக்கு. அந்த குழந்தை இறந்து போவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வரைக்குமே அங்கே வேலை பார்த்த நர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தையோடைய காதில் நீ சீக்கிரமாக நல்லபடியாக எழுந்து வந்துடுவா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஆதங்கப்பட்டுலாம் சொல்லியிருந்திருக்காங்க. பட் ஃபைனலி அந்த குழந்தை சரியா மார்ச் 15, 2012 வாக்கில் இதய துடிப்பு செயலிழந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே இறந்து போயிருக்கு. இந்த செய்தி அந்த குழந்தைக்கு அவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆதங்கத்தை கிளப்ப ஆரம்பிச்சது. முக்கியமாக பத்திரிகை, மீடியா, போலீஸ், ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் இவங்க எல்லாருமே தாண்டி அந்த குழந்தைய பெத்தெடுத்த முன்னி அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆதங்கத்தையும் ஒரு கண்ணீரையும் தான் அந்த குழந்தையோடைய இறப்பு அவங்களுக்கு கொடுத்துச்சு. முன்னியோடைய மற்ற 2 குழந்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க கிட்டேயே ஒப்படைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த எல்லாரையுமே கைது பண்ணி இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி சார்ஜ் ஷீட்டையுமே போலீஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் தொடர்ந்து இவங்களுக்கு எதிராக இவ்வளோ ஆதாரங்கள் என்னதான் இருந்தாலும் இப்போ வரைக்கும் இவங்களுக்கான தண்டனை எதுவுமே கொடுக்கவே இல்லை. இன்னும் இந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்கு. யாருமே இந்த வழக்கில் தண்டிக்கப்படவே இல்லை.
இந்தியாவில் ஃபலக், நிர்பயா, ஆசிஃபா அப்படின்னு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெண்களுக்கு நடக்காத சித்திரவதைகளே இல்லை. முக்கியமாக வட இந்தியாவில் பல கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி மனித கடத்தல், அவங்கள கடத்திட்டு போய் விபச்சார தொழிலில் ஈடுபடுத்துறது, பிச்சை எடுக்க வைக்கிறது அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே இல்லீகலா யாருக்கிட்டையும் மாட்டாத அளவுக்கு துல்லியமா இந்த 2015 வரைக்கும் பல இடங்கள்ல நடந்திருக்கு. நிராயுத பாணியா இருந்த அந்த பெண்கள் குழந்தைகளால அப்படிப்பட்ட அந்த மிருகங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம ரொம்பவே சிரமப்பட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த மொத்த கேஸ்லயுமே பாருங்களேன், குடியாவுடைய லைஃபா இருக்கட்டும், இந்த முன்னியோடைய லைஃபா இருக்கட்டும், ஒரு ஆண் பண்ற தப்பு அவங்களுடைய லைஃப்ல எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. அந்த ஆண் சரியா அவங்கள வளர்த்திருந்தாலோ, இந்த முன்னியோடைய கணவன் சரியா தன்னுடைய மனைவியை பார்த்திருந்தாலோ, எந்த பிரச்சனையிலுமே இவங்க மாட்டிக்காம அவங்களுடைய லைஃபை நல்லா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு ஆண் தன்னுடைய குடிப்பழக்கத்தினால தேவையில்லாத சித்திரவதையை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்கள எவ்வளோ பெரிய சிக்கல்ல மாட்ட வச்சிருக்குன்னு பாருங்க. நிச்சயமா இந்த சம்பவம் உங்களை கலங்கப்படுத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த மனித கடத்தல் பத்தியும் விபச்சார தொழில இந்த மாதிரி குழந்தைகளை கடத்தியும் பெண்களை கடத்தியும் தள்ளுறத பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த கேஸை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.